ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஈரானுக்கும் கத்தாருக்கும் கடலுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ராஸ் லஃபான்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருந்துகிட்ருக்கு. இந்த பகுதி பார்த்தீங்கன்னா ரெண்டு நாடுகளுமே, உதாரணத்துக்கு சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு இருந்துகிட்ருக்கு. அந்த கிணத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு நாடுகளுமே பைப் போட்டு தண்ணி எடுத்து ஷேர் பண்ணிக்கிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த ராஸ் லஃபான்கிற பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் பார்த்தீங்கன்னா கத்தார் சைடும் இன்னொரு பார்ட் பார்த்தீங்கன்னா ஈரான் சைடும் இருக்கக்கூடிய பார்ட்டாக இருந்துகிட்ருக்கு. நார்த்தன் பார்ட் பார்த்தீங்கன்னா கத்தார் சைடு இருந்துட்டு, சவுத் பார்ட் பார்த்தீங்கன்னா ஈரான் சைடு இருந்துட்டு. இவங்க ரெண்டு பேருமே ஷேர் பண்ணி இங்க இருக்கக்கூடிய எல்என்ஜியை எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பா உலகத்துக்கு 20% எல்என்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு தொழிற்சாலை தான் இங்க இருந்துட்டு இருக்கு. இந்த தொழிற்சாலை மேல பாத்தீங்கன்னா, அதாவது ஈரான் கைப்பசம் இருக்கக்கூடிய சவுத் சைட்ல இருக்கக்கூடிய தொழிற்சாலை மேல பாத்தீங்கன்னா இஸ்ரேல் நேத்திக்கு நைட் தாக்குதல் நடத்துறாங்க. இந்த தாக்குதல் நடத்துறது மட்டும் இல்லாம ஒரு மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புங்கிறது நடந்ததுனால பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஈரான்ல பாத்தீங்கன்னா அவங்களோட ஆயில் டேங்கர்ஸ், அதே மாதிரி பாத்தீங்கன்னா எண்ணெய் வளத்து மேல இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி அங்க உள்நாட்டுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா மண் வளமா இருக்கட்டும், கிரவுண்ட் வாட்டரா இருக்கட்டும், ஆசிட் ரெயின் முதல் கொண்டு ஒரு மிகப்பெரிய அளவுக்கு அட்மாஸ்பியரே பாதிப்படைஞ்சிருச்சு. இதுல 1-2 நாட்களுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா அவங்களோட சீனியர் லீடர்ஸ் பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணி அவங்களும் உயிரிழந்திருந்ததுனால பாத்தீங்கன்னா ஈரான் ரொம்பவே கோபத்தோட இருந்துட்டு இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா அவங்களோட கேஸ் பிளான்ட் மேலையும் தாக்குதல் நடத்தினதுனால பாத்தீங்கன்னா அவங்க கத்தாரோட நார்த்தன் சைடு இருக்கு பாத்தீங்களா, அது மேலையும் தாக்குதல் நடத்துறாங்க பதிலுக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா சவுதியோட எண்ணெய் கிடங்கு கேஸ் பிளான்ட் மேலையும் தாக்குதல் நடத்துறாங்க. யூஏயோட பாத்தீங்கன்னா கேஸ் பிளான்ட் மேலையுமே தாக்குதல் நடத்துறாங்க. சுத்தி இருக்கக்கூடிய மிடில் ஈஸ்ட் மேல ரொம்ப பெரிய அளவுக்கு அட்டாக்கை பாத்தீங்கன்னா ஈரான் நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. பதிலுக்கு அமெரிக்காவோட பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ரொம்ப கோவத்துல இவ்வளவு நாள் நடத்தின அட்டாக்ல கோவத்துல பாத்தீங்கன்னா இந்த சவுத் பார்ட்ல அட்டாக் நடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டனம் தெரிவிச்சு ஈரான் பண்றது தப்பா இருந்துட்டு இருக்கு, கேஸ் பிளான்ட் மேல எல்லாமே தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கறத எங்களுக்கும் தெரியாது அப்படிங்கறத மென்ஷன் பண்றாங்க. அமெரிக்காவுக்கும் தெரியாது, கத்தாருக்கும் தெரியாது இந்த மாதிரி இஸ்ரேல் பண்ண போறது அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணிட்டு நிறைய விஷயங்களும் சொல்லிட்டு மோரோவர் பாத்தீங்கன்னா ஈரான் பண்றது தப்பா இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இஸ்ரேலுக்கு பாத்தீங்கன்னா அவங்க கோவத்துல பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்றாப்ல. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா சவுதியும் சரி, யூஏயும் சரி, அதே மாதிரி கத்தாரும் சரி பாத்தீங்கன்னா ஈரானுக்கு ஒரு எதிரியா மாறிட்டும் வந்துட்டு இருக்காங்க. குறிப்பா கல்ஃப் நாடுகளும் இந்த போருக்குள்ள வர்றதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா சவுதி என்ன சொல்றாங்கன்னா, ஓரளவுக்கு மேல பொறுமையை தாண்டி நாங்க போயிட்டு இருக்கோம், ஈரான் எங்களோட பொறுமையை ரொம்பவே சோதிக்கிறாங்க, ரொம்பவே அட்டாக்ஸ்ங்கிறது பண்றதுனால எங்க நாடும் ரொம்ப பெரிய அளவுக்கு பாதிப்படைஞ்சிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்காவோட ஏர்பேஸ் இவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்றது பாத்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட் இருக்கக்கூடிய நாடுகள்னால தான் நாங்க இதை பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி